மற்றும் ஒரு அண்மை செய்தி, பச்சையப்பன் கல்லூரி செயலாளர் துரைக்கண்ணு மீது பேராசிரியை குங்குமப்பிரியா புகார் அளித்த விவகாரத்தில் தற்பொழுது அத்துமீறல் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டது மாநில மகளிர் ஆணையம். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்னத்திரையில் நடைபெற்ற அத்துமீறல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பச்சையப்பன் கல்லூரி செயலாளர் துரைக்கண்ணு மீது பேராசிரியை குங்குமப்பிரியா புகார் அளித்த விவகாரத்தில் தற்பொழுது மாநில மகளிர் ஆணையம் விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பச்சையப்பன் கல்லூரி செயலாளர் துரைக்கண்ணு மீது பேராசிரியை குங்குமப்பிரியா புகார் அளித்த விவகாரத்தில் தற்பொழுது மாநில மகளிர் ஆணையம் இந்த அத்துமீறல் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்னத்திரையில் நடைபெற்ற அத்துமீறல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கேரளாவில் நடந்த உடனே எனக்கு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி 2 பேர் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் சொன்னாங்க. உடனடியாக அதை எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது அவங்களுக்கு கிடையாது. இப்போ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை வரவேற்கணும் வேண்டிய விஷயம். நாம் சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க உடனே அங்கே நடந்த உடனே இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் உருவாக்கணும், ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி யூஸ்வலாக நாங்கள் அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய அரசு தரப்புலேருந்து சமூக நலத்துறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை நாங்கள் டைப் பண்ணி விடுவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். இல்லை, அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அந்த கமிட்டியில் பாருங்களேன், திரைத்துறை நிறைய இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்னத்துறையில் இந்த மகளிர் ஆணையம் தலையிட்டு 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அவங்க நேராக எங்கள் கமிஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம எவிடன்ஸோடு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே கேரளாவுக்கு பிறகு இந்த ஏமா கமிட்டி அந்த இது நடந்தது பிறகு அவங்களா முன் வந்தாங்க. அந்த செலிபிரிட்டியே முன் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணு சொன்னாங்க. உறுதியாக நாங்கள் கூட நின்று கமிட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி மீட்டிங் வச்சு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அரசு அதை கண்காணிக்கும். ஸோ எல்லா நிறுவனங்களும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கலைத்துறை அந்த மாதிரி இடத்துல இல்லை. இது ஒரு ஐ ஓப்பனர். இப்போ கேரளாவில் பண்ணதுனால இப்போ நம்ம மற்ற எல்லா மாநிலங்களும் பண்ணுவாங்க என்று நம்புகிறோம். தமிழக சின்னத்திரையில் நடைபெற்ற அத்துமீறல் தொடர்பாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதன் காட்சியில் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். கேரள திரையுலக இந்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை என்பது ஒழுக்கி இருக்கிறது. இது தொடர்பான சர்ச்சைகள் குறித்து அனுதினமும் செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்கள் மீதான விசாரணைகளை விசாரிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலுமே மாநில மகளிர் நல ஆணையம் எனக்கூடிய ஒரு பாடி இருக்கிறது. அந்த அளவுல தமிழக மகளிர் நல ஆணையத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய AS குமரி இன்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த ஹேமா கமிட்டி சர்ச்சை எழுந்ததற்கு பிறகாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்த 2 நடிகைகள் தன்னை தொடர்பு கொண்டதாகவும், தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இதுவரையில ICC எனப்படக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி எனப்படக்கூடிய ஒரு பாடிக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு சில விஷயங்களை குறித்து விசாரிப்பதற்காக, புகார்களை பெறுவதற்காக அமைக்கப்படக்கூடிய அந்த குழு என்பது தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இதுவரை இல்லை. அதை அமைப்பது எப்படி என்பது குறித்து அவர்களிடம் வழிகாட்டுதல்கள் கேட்டதாகவும், மாநில மகளிர் நல ஆணையத்தின் தலைவியாக அந்த பொறுப்பிலிருந்து அதற்கான வழிகாட்டுதல்களை மாநில மகளிர் நல ஆணையம் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவரையில தென்னிந்திய நடிகர் சங்கம் இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில ICC எனப்படக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்பது இல்லாமலேயே செயல்பட்டிருப்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்த அந்த 2 நடிகைகள் கேட்டதன் பேர்ல வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சின்னத்துறையை இருந்து 3 நபர்கள் மீது இதுவரை குற்றச்சாட்டுகள் வந்திருப்பதாகவும், அந்த 3 நபர்கள் காவல்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில ஹேமா கமிட்டியின் சர்ச்சை என்பது மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழல்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இதுவரையில
இது போன்ற ஒரு உட்கட்டமைப்பு குழு என்பது இல்லாதது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பதியப்பட்ட சங்கங்களோ கல்வி நிறுவனங்களோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதாவது அந்த நிறுவனத்துக்குள்ளாக நடைபெறக்கூடிய மகளிர்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணியாளர்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விசாரிப்பதற்கான ஒரு வழக்கறிஞர் தலைமையிலான குழு என்பது இருக்க வேண்டும். அந்த குழு என்பது இல்லாமலேயே தென்னிந்திய நடிகர் சங்கம் இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு வந்திருப்பது இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இனியும் அதற்கான வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை தற்போது அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும், அதற்கான வழிகாட்டுதல்களை மாநில மகளிர் நல ஆணையம் வழங்கியிருப்பதாகவும் தமிழ்நாடு மாநில மகளிர் நல ஆணையத்தின் தலைவி ஏஎஸ் குமாரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.